அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மகேஸ்வரி. நான் தென்காசியில் வந்துட்டு வெல்னஸ் கோச்சாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, எடுத்தோடனையுமே வந்துட்டு அதில் நமக்கு எல்லாமே நடந்துடணும், எல்லாமே கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. ஒரு குழந்த மாதிரி தான். நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு குழந்த பிஞ்சில் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது தவழும், நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து வளருவாங்க. வளரும்போது ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஓனாக டிசிஷன் எடுக்க பழகுவாங்க. ஓனாக டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணுமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு படிக்க போகிறேன் அப்படின்ற டிசிஷன்லாம் அப்போ தான் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே நடக்கவே நடக்காது. நம்ம படுத்து எந்திரிச்ச உடனே வந்துட்டு மறுநாள் காலையில் நம்ம நினச்சது எதுவும் நடக்காது அப்படின்றத நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாமே என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோஸ் எல்லாமே வந்து சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு பாட்டிலேயே வந்து அவங்க பணக்காரன் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளால் ஒரு பாட்டிலையெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது, கோடீஸ்வரன் ஆக முடியாது. எதாக இருந்தாலும் சரி, டைம் எடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ்.